பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலை தோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய சந்தோஷம் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கூட நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 23வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரர் இவர்தானோ என்றார்கள். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரர் இவர்தானோ என்று கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். இந்த குறிப்பிட்ட இடத்துல பிசாசு பிடித்த ஒரு குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். அவனுக்கு பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அப்படி குருடும் ஊமையுமானவனை இயேசு சுஸ்தமாக்கினார். அப்போதுதான் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று அவ்விதமாக கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய காரியங்கள் கர்த்தராய் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் செய்தார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட அவருடைய நாமத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். லூக்கா முதல் அதிகாரம் 32வது வசனத்தில் அவர் பெரியவராயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராய் இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவ்வளோ விசேஷமான தேவன், உன்னதமான தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். இந்த நாட்களில் இந்த இயேசுவை நாம் பற்றிக்கொள்வோம். அவர் பெரியவர், மேலான அதிகாரம் உள்ளவர். அவருக்கு மேலே அதிகாரம் உள்ள ஒருவரும் இல்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் எனக்கு போதும், நீரே தேவன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து உம்முடைய இரத்தத்தையும் ஜீவனையும் எங்களுக்காக தந்து ஒரு பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தீரப்பா. இந்த நாட்களில் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே உம்முடைய பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் வளரட்டும், வேதத்தை தியானிக்கட்டும். பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் இயேசுவை குறித்த அறிவை தார், பலப்படுத்தும், கூட இரும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.